அல்லாஹ்வின் தூதர் கூறியதாக சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வருகிறது, ஒரு மனிதன் காலை பொழுதை அடைந்தால் மலக்கானி என்சிலானி, இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஃபயகூல் அஹதுஹுமா, அந்த இரண்டு மலக்குமார்களில் ஒருவர் சொல்கின்றார், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், நீ அளித்த செல்வத்தில் இருந்து இந்த மனிதன் செலவு செய்கின்றான், ஹலஃபா, இவனுடைய பொருளாதாரத்தில் நீ வளர்ச்சியை ஏற்படுத்து, வரக்கத்தை செய்து விடு. இது யாருக்கு? பதுக்கல்கள் இல்லாமல், கஞ்சத்தனம் இல்லாமல், உரிய நேரத்தில் ஜகாத்து கடமையாக்கப்பட்டு அதனுடைய நிசாபு வந்தால் கொடுக்கக்கூடியவர், எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர், எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் சதக்கா ஜாரியாக்களை செய்யக்கூடியவர். இந்த மனிதருடைய பொருளாதாரம் என்ன செய்யும்? வளர்ச்சி காணும். யார் துவா செய்கிறார்கள்? மலக்குமார்கள். இரண்டாவதாக அதில் வரக்கூடிய அடுத்த மலக்கு செல்கிறார், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், நீ அளித்த இந்த பொருளாதாரத்தில் இருந்து கொடுக்காமல் இவன் இருக்கின்றான், இவனுடைய பொருளாதாரத்தில் நீ நஷ்டத்தை ஏற்படுத்து. சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி அன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்லாமிய உறவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்கின்ற பொழுதுதான் கணவன் மனைவி என்கின்ற பாசம், வாழ்கின்ற பொழுதுதான் பதவி, வாழ்கின்ற பொழுதுதான் நமக்கென்று தனித்துவமான பண்பு, நம்முடைய பெயரை கேட்டால் நம்முடைய ஊர்களில் நமக்கென்று தனி மரியாதை. நானும் நீங்கள் மரணித்தால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ் என்று சொன்னார்கள். ஒரு ஆதமுடைய மகன் மரணித்தால் மூன்று விடயங்களை தவிர மற்ற எல்லா விடயங்களும் என்ன செய்வதும் கட்டாகிவிடும். அதில் ஒன்றுதான் சதக்கா ஜாரியா, வீதி ஓரங்கள்ல மரங்களை நாட்டுறது, ஒரு கிணறு அமைச்சு கொடுக்கிறது, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய உதவி செய்கிறது. இதெல்லாம் செஞ்சுட்டு சதக்கா ஜாரியாக்களை எல்லாம் செஞ்சுட்டு நானும் நீங்கள் மரணித்தால் நாம் கபரில் இருப்போம். நாம் நாட்டின மரத்துக்கு கீழ் ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, அந்த நிழலின் கீழ் இனப்பாரினார் அமர்ந்து விட்டு ஓய்வெடுத்து சென்றால் அதற்குரிய நன்மை யாருக்கு வரப்போகுது? நம்மட கபருக்கு, நமக்குத்தான் வரப்போகுது. அந்த கிணற்றிலிருந்து ஒரு சொட்டு நீரை அருந்தினார் என்றா யாருக்கு வரப்போகுது? நமக்குத்தான். நாம் எங்க இருக்கோம்? கபறுகளில் இருக்கின்றோம்.